Hello everyone. நாம பார்க்கிறது 10th மேக்ஸ்ல 3rd chapter algebraல example 3.65 பாருங்க. Find the value of ABCD from the following matrix equation அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு matrix equation கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து ABCD யோட வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க क्वेश्चनல இருக்கக்கூடிய matrix equation எழுதிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனை சிம்ப்ளிஃபை பண்ண போகிறோம். சிம்ப்ளிஃபை பண்ணி ரெண்டு மேட்ரிக்ஸு ஈக்குவல்னு வரா மாதிரி மேட்ரிக்ஸை வந்து கொண்டு வர போகிறோம். எப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் கொடுத்துருக்காங்களா, அப்போ என்ன பண்ணணும், இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணி ஒரு மேட்ரிக்ஸாக கொண்டு வரணும். இங்கே இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் ஆட் பண்ணி ஒரு மேட்ரிக்ஸாக கொண்டு வரணும். இப்போ நமக்கு 2 மேட்ரிக்ஸ் கிடச்சிச்சா, இந்த 2 மேட்ரிக்ஸையும் ஈக்குவல்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு என்ன அர்த்தம், ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவலாக இருந்ததுன்னா என்ன அர்த்தம், அதோட எலமெண்ட்ஸும் நமக்கு ஈக்குவலாக இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு தான் நம்ம ஏபிசிடியோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாம். எப்படி ஆட் பண்ணுவோம், ஆட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன நோட் பண்ணணும், ரெண்டோட ஆர்டர்ஸும் வந்து சேமாக இருக்கான்னு பார்க்கணும். இதோட ஆர்டர் என்ன, 2 rows 2 column. ஸோ 2 cross 2, இதோடதும் 2 cross 2 தான். ஸோ இப்போது ஆர்டர்ஸ் வந்து சேமாக இருக்கா, ஸோ சேமாக இருக்கிறதால நம்மளால் ஆட் பண்ண முடியும். சரிங்களா? எப்படி ஆட் பண்ணணும், இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை கொண்டு போய் இதோட கரஸ்பாண்டிங் எலமெண்ட் கூட ஆட் பண்ணணும். அதாவது இதில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்னது டி, இதில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்னது 3, ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஸோ அப்போ டி ப்ளஸ் 3. அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட் 8 ப்ளஸ் ஏ. அடுத்தது செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 3b மைனஸ் 2. அடுத்தது செகண்ட் எலமெண்ட் ஏ மைனஸ் 4. ஸோ இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோமா. அடுத்தது இந்த பக்கம் வாங்க. இப்போ 2 ப்ளஸ் 0 2, 2a ப்ளஸ் 1 b மைனஸ் 5 4c ப்ளஸ் 0 என்னது 4c தான். சரிங்களா? இப்போ பாருங்கள், ரெண்டு மேட்ரிக்ஸும் நமக்கு ஈக்குவல்னு கொண்டு வந்துட்டோம். சரிங்களா? இப்போ ஈக்குவல்னு கொண்டு வந்ததால் இதோட அர்த்தம் என்னது, இதோட எலமெண்ட்ஸும் நமக்கு ஈக்குவலாக தான் இருக்குன்றது அர்த்தம். அதாவது இதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் இதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் ஈக்குவல்னு எடுத்துப்போம். அதுக்கப்புறம் செகண்ட் எலமெண்ட் ஈக்குவல்னு எடுத்துப்போம். செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஈக்குவல்னு எடுத்துப்போம். அதுக்கப்புறம் அதுக்கான செகண்ட் எலமெண்ட்டு ஈக்குவல்னு எடுத்துப்போம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் எழுதிக்கோங்க, டி ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 2. சரிங்களா? இப்போ பாருங்கள், டேரெக்டாக இதிலேருந்தே நம்ம டியோட வேல்யூவை கொண்டு வரலாம். எப்படி, டி இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் 3 டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. டியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா. அடுத்தது செகண்ட் எலமெண்ட்டை எடுத்துக்கோங்க, 8 ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு 2a ப்ளஸ் 1. இப்போ என்ன பண்ணுறேன்னா எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்துடுறேன். அதாவது ஏ ஒரு சைடு கொண்டு வந்துடுறேன், கான்ஸ்டண்ட்டை ஒரு சைடு கொண்டு போயிடுறேன். ஏ மைனஸ் 2a இஸ் ஈக்குவல் டு 1. 8 அந்த சைடு கொண்டு போனால் மைனஸ் 8. ஸோ அப்போ மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 7. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும், ஏ இஸ் ஈக்குவல் டு 7. இப்போது ஏவோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது பியோட வேல்யூ, சியோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அடுத்தது செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை ஈக்குவல் பண்ண போகிறோம். 3b மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு b மைனஸ் 5. ஸோ இப்போ 3b, b இந்த சைடு கொண்டு வாங்க, மைனஸ் b ஆகிடும். இப்போ மைனஸ் 5 மைனஸ் 2 அந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் 2 ஆகிடும். 3bயில் ஒரு b போச்சுன்னா 2b இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் 5 வந்து மைனஸ் 3. இப்போ b இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3/2. ஸோ பியோட வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது செகண்ட் எலமெண்ட்டை நம்ம ஈக்குவல் பண்ணுறோம். செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட் ஏ மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 4cன்னு இருக்குது. சரிங்களா? இங்கே நமக்கு சியோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே ஏ இருக்குது இல்லையா, ஸோ அப்போ ஏவோட வேல்யூ ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ இப்போ ஏவோட வேல்யூ என்னது, 7 மைனஸ் 4 ஈக்குவல் டு 4c. a மைனஸ் 4 வந்து 3 ஈக்குவல் டு 4c. இப்போ சியோட வேல்யூ என்னது, 3 டிவைடட் பை 4. ஸோ கண்டுபிடிச்சாச்சா, ஏபிசிடியோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. therefore a இஸ் ஈக்குவல் டு 7, b இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3/2, c இஸ் ஈக்குவல் டு 3/4, கமா d இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. ஸோ இதுதான் இதோட